கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. இதனால் நகரின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். தொடர் விடுமுறை காரணமாக தற்பொழுது கொடைக்கானலில் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. சுற்றுலா பயணிகளோட வருகை அந்த பகுதியில் எப்படி இருக்கு? போக்குவரத்து எவ்வளவு நேரமா ஒரே இடத்தில் அப்படி இருக்கு? இது சீர் செய்யும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் உலகளாவிய சுற்றுலாத்தலம். பல்வேறு இடங்களிலிருந்து கோடை காலத்தை தவிர இந்த டிசம்பர் மாதங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் இந்த புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்க இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான இந்த பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் கூட்டம் இருக்கிறது. இது மட்டுமல்லாது நகர்பகுதியில் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஏரியிலும் இங்க இருக்கக்கூடிய பிரெயின் பூங்காவிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து புத்தாண்டு வரை விடுமுறை இருப்பதால் பல்வேறு இடங்களில் இருந்தும் கூட சுற்றுலா பயணிகள் தொடர் வருகை காரணமாக கொடைக்கானல் முகப்பு பகுதியான இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த முகப்பு பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானலுக்கு வரக்கூடிய 2 பிரதான சாலைகள், அதாவது வத்தலகுண்டு கொடைக்கானல் மற்றும் பழனி கொடைக்கானல் ஆகிய 2 பிரதான சாலைகளிலுமே போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மேலும் இந்த தொடர்ந்து விடுமுறை இருப்பதால் இந்த போக்குவரத்தினை சீர் செய்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.